வணக்கம் நண்பர்களே. இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நம் தமிழ்நாட்டிலே வாழ்ந்த சித்தர்களிலே மரணமில்லா பெருவாழ்வை 200 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து காட்டிய மாபெரும் மகான் அருட்பெரும் ஜோதி அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இவருடைய தத்துவத்தை நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன் ஏனைய சித்தர்களும் முனிவர்களும் கூறிய தவநிலையை விட்டுவிட்டு மிக எளிதாக அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மந்திரத்தை உபதேசிக்கிறார் என்பதனை சிந்தித்தோமானால் அது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அநேக வழிபாடு முறைகள் இருக்கிறது. அதாவது யோக முறைகள், இறைவனை அடைவதற்கு ராஜயோகம், குண்டலினி யோகம், லம்பியா யோகம், பக்தி யோகம். ஒவ்வொருவரும் தனக்கு அறிந்த வழிகளிலே இறைவனை அடைந்த விதங்களை தான் இந்து மதம் கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த வழியில் சென்றாலும் இறைவனை அடையலாம். அடைந்த பின்பு இருக்கக்கூடிய நிலை என்ன? ஒருவர் கடவுளை உணர்ந்து விட்டால் அல்லது கடவுளையாகவே மாறிவிட்டார் என்று வைத்து கொண்டால் அவருடைய நிலை என்னவாக இருக்கும்? இறைவனுடைய தன்மை என்ன? கருணையாக இருப்பது. அந்த கருணையாக இருக்கக்கூடிய இறைவன் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது கருணை வடிவிலே தான் பார்க்கிறான். அதுதான் இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மையை தான் தனி பெருங்கருணை என்கிறார். உன்னுள் இருக்கக்கூடிய அந்த பெருங்கருணை நீ கடுமையான தவம் செய்து விரதம் இருந்து இறைவனை பல்லாயிரம் ஆண்டுகள் தவம் இருந்து பெறக்கூடிய சக்தி எதுவாக இருக்கிறது என்றால் தனிப்பெருங்கருணையாக இருக்கிறது. அந்த தனிப்பெருங்கருணை நேரடியாக நாம் வளர்த்து கொண்டால் எந்த ஒரு தவமும் எந்த ஒரு மந்திரமும் எந்த ஒரு யோகமும் தேவையில்லை. இரக்க சிந்தனை, அந்த இரக்க சிந்தனை தான் இறைத்தன்மை. இதற்காக தான் ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தில் பாடுபடுகிறோம், இறைவனை அடைய. அந்த இறைவனுடைய தன்மை தனிப்பெருங்கருணையாக இருக்கிறது. அவர் தனிப்பெருங்கருணையாக வாழ்ந்ததால் தான் ஒரு மண்ணாங்கட்டி உடையும் பொழுதும் மனம் கசிந்தார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார். இதெல்லாம் அக்னி சார்ந்தவையாக இருக்கிறது, உயிரற்றவைகளாக இருக்கிறது. இருப்பினும் அந்த செடி கொடிகளுக்காகவும் பயிர்களுக்காகவும் மனம் இறங்கக்கூடிய அளவுக்கு தனிப்பெருங்கருணையாக இருக்கிறார். மற்ற ஏனைய சித்தர்கள் இந்த நிலையை அடைந்தவுடன் மனிதனுடைய வாசத்திலிருந்து, அதாவது காடுகளில் வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். மனித வாடையே வேண்டாம் என்று தனிப்பெருங்கருணையோடு அமைதியாக வாழ்ந்து விடுகிறான். ஆனால் வள்ளல் பெருமான் நம்மிடையே வாழ்ந்து இறை தன்மையை அடையும் நிலை, அதாவது மனிதனுடைய கடைசி நிலை, ஒவ்வொரு மனிதனும் ஏங்குகிறான் கடவுளுடைய அருளை பெற வேண்டும் என்று. அந்த அருளை பெறும் பொழுது அடைகின்ற நிலை என்னவென்றால் கருணை தான் இருக்கும். இதை ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொல்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவர் கஷ்டங்கள், மக்களினுடைய துயரை பார்க்கும் பொழுது கண்ணீர் விடுகிறார், கருணை வருகிறது என்கிறார். விவேகானந்தரும் இதையே கூறுகின்றார். அவர் வீரத்தோடு கூறுகிறார். ஆனால் வள்ளல் பெருமான் அன்போடு இதை நம்மிடையே கூறிவிட்டு சென்றார். இந்த தனிப்பெருங்கருணையுடைய விளக்கத்தை கண்டோம். ஒருவன் இறைவன் அடையும் பொழுது பெறுகின்ற கடைசி நிலை, உடலிலும் மனதிலும் ஏற்படுகின்ற நிலை கருணை நிலை. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த தைப்பூச நன்னாளை முன்பதிவில் நான் குறிப்பிட்டேன். இயற்கையாகவே நமக்கு ஆன்மீக புத்துணர்வு ஏற்படக்கூடிய நிலை. ஆத்மா குதூகலிக்கும், ஆனந்த வயப்படும்.
அந்த ஒரு 30 நிமிடங்கள் ஆத்மா புத்துணர்ச்சி பெற்று இந்த பிரபஞ்ச சக்தியோடு தன்னை இணைத்து கொள்கிறது. பிரபஞ்சத்தின் சக்தி ஒவ்வொரு மனிதனுள்ளும் இறங்குகிறது. அந்த நேரத்தை உணர்ந்த வள்ளல் பெருமான் ஜோதி வழிபாடை ஏற்பாடு செய்கிறார். சத்திய ஞான சபையை நிறுவுகிறார். சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசனத்தை காட்டுகிறார். அதில் உள்ள பொருள் 7 திரைகளை விளக்குகிறார். அதில் மிகப்பெரிய தத்துவமாக இருக்கக்கூடியது நம்முடைய உடல். நம்முடைய மேல் இருக்கக்கூடிய இந்த சதை உடம்பு ஒரு திரை. ஆனால் நம் ஆத்மாவை நாம் உணர வேண்டுமானால், ஆத்மாவினுடைய ஒளியை நாம் உணர வேண்டுமானால் இந்த 7 திரைகள் அகல வேண்டும். நம்மளுடைய தோல் 7 என்பதனை, அதாவது 7 லேயர்ஸ் என்று கூறுவார்கள். நம்மளுடைய ஆத்மாவின் மேல் பகுதியில் 7 உடல்கள் இருக்கின்றது. அதுதான் 7 திரைகள். இந்த 7 திரைகளையும் நீக்கும் பொழுது ஆத்மாவினுடைய பேரொளி அருட்பெருஞ்சோதியாய் நாம் உணர முடியும். பொழுது தைப்பூசத்து நன்னாளில் இதை உணர வைக்க வேண்டும் என்பதற்காக அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்கள் சத்திய ஞான சபையை நிறுவுகிறார். சத்திய ஞான சபையை நோக்கி இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த மாலை வேளையிலே கிழக்கே சந்திரன் உதிக்கும், மேற்கே சூரியன் மறையும். நீங்கள் நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பௌர்ணமி நாளன்று சந்திரனுடைய உதயம் கிழக்கே 6லிருந்து 6:30, அதாவது முன் பின் வரும். அதாவது சூரிய உதயத்தினுடைய நேரங்கள் மாறுபடுவது போல மாற்றமடையும். ஆனால் எப்பொழுது கிழக்கே சந்திரன் உதிக்கிறதோ அப்பொழுது சந்திரனுடைய நேரம் தொடங்குகிறது. இது கிழக்கே உதிக்கும் பொழுது மேற்கே சூரியன் மறையும். இங்கு ஒரு மிகப்பெரிய யோக தத்துவத்தை கூறுகிறார். அதாவது உன்னுள் ஒரு பேரொளியை காண வேண்டுமென்றால், அதாவது சூரிய சந்திரனுடைய இடமாற்றங்கள் நிகழும் பொழுதுதான் உன்னுள் இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியை உணர முடியும். இடகலை பின்கலை ஆகும்பொழுது, பின்கலை இடகலை ஆகும்பொழுது சுழுமுனையில் அருட்பெருஞ்சோதியை காண முடியும் என்ற தத்துவத்தை விளக்குவதற்கு அவர் தைப்பூச நன்னாளில் ஜோதி தரிசனத்தை காண மக்களை அழைக்கின்றார். நம்மை அறிந்தோ அறியாமலோ ஒரு கணம் நம் கண் மூடும் பொழுது 1000ல் ஒருவராவது தனிப்பெருங்கருணையான அருட்பெருஞ்சோதியை உணர வைப்பதற்காகவே சத்திய ஞான சபையை அந்த அருட்பெரும் பிரகாச வள்ளலார் நிறுவுகிறார். மறைமுகமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார். உன்னுள் இருக்கும் ஜோதியை நீ உணர்ந்துகொள், உன்னுள் இருக்கும் கூடிய கருணையை நீ வளர்த்துக்கொள், இறைவனை அடைந்ததற்கு சமம், இதுதான் மரணமில்லா பெருவாழ்வின் திறவுகோல் என்று ஆணித்தரமாக கூறுகிறார். இத்தகைய நன்னாளில் நீங்களும் அருட்பெருஞ்சோதி வள்ளலாரை நினைத்து சத்திய ஞான சபையை நோக்கி நடந்து 7 திரைகளை விலக்கி அருட்பெருஞ்சோதியை காண விரைவீர். ஜெய் விஜய் பவ. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும்